எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு தங்கமான குணம் இருக்கிற, அதே நேரம் நல்ல வசதியை சேர்ந்து இருக்கிற ஒரு பெண் தேடிருக்கீங்க அப்படின்னா, இந்த வரன் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரன் தேடுறவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கம்மா. இப்போ இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்கம்மா. ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரைன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வரன் பார்த்துட்டு வராங்களாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்களாம். அப்புறம் இவங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அப்படி தேடும்போது தான் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு கற்றுக்கிட்டு அதை பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இப்போது இதே ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்கம்மா. அதாவது இந்த முளைக்கட்டிய தானியம் மாதிரி அதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சரி பண்ணுறதால நல்ல டிமாண்டில் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இதில் நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இன்டீரியர் ஒர்க்கில் எண்ட் டு எண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு 20 பேர் வச்சு ஒர்க் பண்ணி கம்பெனி நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபைனான்சியல் செக்டரில் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க நல்ல வெல் செட்டில்டான ஃபேமிலி தாம்மா. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. அவரும் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு மேரேஜ் வாழ்க்கையில் சில வருஷத்துலேயே இவருக்கு அவருக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இவங்கள விட ரொம்ப வசதி உள்ளவங்களாமா. இவங்கள ரொம்ப டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அதனால் லைஃப் லாங் அவர் கூட இருக்க முடியாதுன்னு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தான் இருக்காங்களாம். இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணி வரன் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை இவங்கக்கிட்ட கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களும் உங்கள் லைஃப் பற்றி கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களும் உங்களை வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு எதுவும் தனியாக போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு, ஒரு காம்ப்ளெக்ஸ், லேண்டு, பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு நல்ல வசதியாகவே இருக்காங்கம்மா. உங்களுக்கு பிஸ்னஸில் ஆர்வம் இருந்தால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உள்ள நல்ல வசதியும் சேர்ந்து வர ஒரு வரனை யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்கம்மா. இந்த மாதிரி வரனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ரோச் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வரணுங்கள் நம்ம சேனலில் இருக்குமா. நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள். இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.